கண்காட்சி பூங்காவிலிருந்து பெண் சிங்கம் ஒன்று தப்பித்துள்ளது. 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக வீட்டினுள்ளேயே இருக்குமாறு வனத்துறையினர் கூறியுள்ளனர். பொதுமக்கள் யாரேனும் அதை பார்த்தால் உடனடியாக வனத்துறையினரிடம் தகவல் தெரிவிக்குமாறு கூறியுள்ளனர். என்னது, சிங்கம் தப்பிச்சிருச்சா? அதுக்கு ஒழுங்கா கறி போட்டிருந்தா அது ஏன் தப்பிக்க போகுது? வெளியில வந்த சிங்கத்துக்கு நல்ல வேட்டை தான். எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. சார், எதுக்கு சார் இப்படி தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வெட்டியாக உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம்ல. என்னடா ஆடு நினைதுன்னு ஓனா எழுத கதையா இருக்கு. என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஜூல இருந்து தப்பிச்ச சிங்கம் மாதிரி நீ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? என்னது, சிங்கம் தப்பிச்சிருச்சா? என்ன சார் சொல்றீங்க? அது பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட போகுது. ஏய், நானே பயத்துல உட்காந்துருக்க, நீ வேற என்ன பயமுறுத்துறியா? சார், இப்ப மட்டும் சிங்கம் வந்துச்சுன்னு வைங்க, என்னை பத்தியா கவலைப்படுவீங்க? தலை தெறிக்க ஓட மாட்டீங்க. ஏய், நான் அப்படியே ஓடினாலும் உன்னை சிங்கத்துக்கிட்ட இழுத்து விட்டுட்டு தான்டா ஓடுவேன். இழுத்து விடுவீங்க. அந்த சிங்கம் என்ன பார்த்துச்சுன்னா அதான் பயந்து ஓடும். ஏன்னா நாங்கெல்லாம் சிங்கத்துக்கே சிங்கம். ஜூ வேற ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு, எங்க தப்பிச்சுன்னு தெரியல. எங்கேயா போறாங்க சார்? ஒன்றும் இல்லை சார், ஜூவில் இருந்து சிங்கம் தப்பிச்சு போயிடுச்சுல. அது தப்பிச்சு போனாலும் போச்சு, கேட்ட சாத்து அதன் போல இதன் போலன்னு என் உசுரை வாங்குறாங்க சார். டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை தான் சார் பார்க்குறது? கேட்டை சாத்திட்டு வரேன் சார். ஓ சார், இந்நேரத்துக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நீங்க செக்யூரிட்டி கேட்டெல்லாம் மூடிட்டா எப்படி போவீங்க? கிளம்புறதா இருந்தா இப்பயே கிளம்புங்க சார். ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருடா. நந்தினி மேடம் பத்தி உனக்கு தெரியாது. காவலுக்கு இருக்கிறப்ப நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, என் யூனிஃபார்மையே உருவிடுவாங்க. பேசாம படுத்து தூங்குடா. இதுக்கு மேல இந்த ஆள் அசைக்க முடியாது போல இருக்கே. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? சார், என்னப்பா? சேகருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இந்த கேப்ல நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க சார். என்னது, டீ குடிக்கிறதா? யோ, ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்ச விஷயம் தெரியாதா உனக்கு? டீ குடிக்க ஆசைப்பட்டு வெளியே போய் உசுர விட சொல்றியா? சார், நீங்க வெளியிலலாம் போக வேண்டாம் சார். ரிசப்ஷனில் தான் டீ வச்சிருக்கேன், நீங்க போய் டீ குடிங்க. அதுக்குள்ளே இவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். அப்படியா? சரி, பார்த்துக்கோ. சரிங்க சார். ஏய் சேகர். யார் சார் நீங்க? ஏய், ஜமீன் ஐயா லைன்ல இருக்காரு, பேசுறா. அவட ஐயாவா? ஆமாண்டா, பேசுறா. ஐயா. டேய், சொல்லுங்கய்யா. நீ ஏன்டா இன்னும் அங்கிருந்து தப்பிச்சு போகாம இருக்க? எங்கேயா போறது? கான்ஸ்டேபிள் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய், நாளைக்கு காலையில் அந்த நந்தினி உன்னை மறுபடியும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றதா சொல்லிட்டு இருக்கா. ஐயா, அதை பத்திலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். டேய், நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அந்த நந்தினி ரொம்ப மோசமானவ. உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாடா. ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நேற்று என்கொயரி அப்ப பாட்டில உடைச்சி என் கழுத்துல வச்சுக்கிட்டேன். அந்த நந்தினி என் பக்கத்துல வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, என் கழுத்து அறுத்துட்டு செத்துருப்பேன். இன்னைக்கு நீங்க எனக்கு போனே பண்ணிருக்க முடியாது. அந்த நந்தினியோட வேலைலாம் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது. என்ன நம்புங்க ஐயா. சரிடா, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நான் சொல்றத நீ செய். சொல்லுங்கய்யா. இப்ப நிலவரம் சரியில்லை, அதனால நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. அதுக்கான வேலைய கம்பவுண்டர் பார்த்துப்பான். நீ கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போயிடு. பிரச்சனை ஓஞ்சதும் நானே சொல்றேன், அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வா. சரிங்க ஐயா. சரிடா, வச்சுறேன். என்னடா அவடி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் இங்கிருந்து போக வச்சிடறேன். அந்த டைம்ல நீ இங்கிருந்து தப்பிச்சிரு. நான் சொன்னபடி நடந்துக்க. சரிங்கண்ணா. என்னையா முடிச்சிட்டியா? அந்த முடிஞ்சிருச்சு சார்.
ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. எச்சரிக்கையா இருங்க சார். ரவுடி பைய எஸ்கேப் பண்ணலாம் ஆயிடுவான். வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஊசி போடுறதா சொல்லி ஸ்லீப்பிங் ஊசியை போட்டிருக்கேன். இவனை இனி கவனமா காவல் காக்குறான்னு ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்துக்காம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சார். பொறுக்கி போய சார் அவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தூக்கம் கடணுமா? வரேன் சார். சரி போ. இந்த குழவிய நான் புடிச்சு வைக்கல, அது பாஷையில பேசி இந்த குழவிய வர வச்ச. என்னது வர வச்சியா? அப்ப நீ கூப்பிட்டா இந்த மாதிரிலாம் வருமா? இது என்ன, நான் கூப்பிட்டா பாம்பு கூட வரும். வர வைக்கவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆமா, இது மாதிரி நீ என்னென்ன வித்தெல்லாம் கத்து வச்சிருக்க? கைவசம் நிறைய இருக்கு. அது என்னன்னு போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. சரி, ரொம்ப நேரமா இந்த குழவி என்னோட உத்தரவுக்காக காத்திருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்பிடுறேன். ஆர்டரா? இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே பண்ணு. கோகிலா ரூமுக்கு போய் அவளை டார்ச்சர் பண்ணு. இவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். நீ கோகிலா கிட்ட போ. இது இப்ப எங்க போகுது? கோகிலாவை பார்த்து நல்லா விசாரிக்க போயிருக்கு. அச்சோ, அப்ப கோகிலாம காலி. ஆமா, கோகிலா காலி தான். சரி வா, பின்னாடியே போலாம். வா, அட வா. நில்லு, நான் சொல்லும் போது போ. இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டது கேக்குதே. நான் தான் சொன்னேனே, அதோட பாஷை எனக்கு தெரியும்னு. கனகா, நான் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ற. எப்படி? குழவி பாஷையே புரியறப்ப உங்க பாஷை புரியாமலையா? என்னவோ போ. தேவையில்லாம இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டோன்னு நினைக்கிறியா? அப்படிதான் நினைச்சேன் இது வரைக்கும். அது கூட நீ சொல்ற. சரி, நீ போய் உன்னோட ரூம்ல படு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க தானே வரணும். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு போயிட்டு? நீங்க நின்னா நடக்க போற சம்பவத்துக்கு உன்னையும் சந்தேகப்படுவாங்க. அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். எல்லாத்துக்கும் ஓகேனா இங்க நில்லு. என்ன வேணா நடக்குமா? நடக்கும்போது பாரு, புரியும். ஐயோ, இன்னைக்கு கோகிலாமா ஒரு வழி ஆக்க போறா, அது மட்டும் தெரியுது. ஆக்கிருவோம். போ. அது உள்ள போயிடுச்சு. கோகிலாமா உயிர் பிழைப்பாங்களா? சரி, நீ போ. சரி சரி.
இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா! ஏய், உன்னை நான் விட மாட்டேன். இங்க இருக்கியா நீ? தூங்கிட்டு இருக்கிறவங்க காதுல நொய்யின்னு காதுல வந்துட்டு உன்ன என்ன இது? என்ன சத்தம் அது? என்னங்க என்னங்க எந்திரிங்க. எதையோ போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க 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 போச்சு? துர்கா துர்கா, அடியே அடியே துர்கா, இது உன் வேலையா? என்ன கொத்துறதுக்கு குழவி அனுப்புறியாடி? இந்த குழவைய அடிச்சு நசுக்காம நான் விட மாட்டேன்டி. ஏய், என்னங்க வீட்டுக்குள்ள யாரோ டென்னிஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. டென்னிஸ் விளையாண்டா பால் சவுண்ட்லாம் வரும். இது அப்படி தெரியலையே. ஏய் வீணா, யாரு இப்படி சத்தம் போடுறது? அதத்தான் நான் யாருன்னு கேட்டேன். என்னது? ஒண்ணும் இல்ல, வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். காவேரி, ஏய் காவேரி. என்னங்க? ஏய் வெளியில ஏதோ பாத்திரம் உருள்ற சவுண்ட் கேக்குதுடி. பாத்திரமா? தெரியல. வெளியில போயிட்டியா நீ? உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த வீட்ல நீ எந்த மூளைக்கு போனாலும் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். இதோ வரேன்.
டேய் நல்லாம வாடா. என்னடா மச்சான், ரோட்ல யாரையுமே காணோம், தற்போதைய டயத்தில் ஒரு வெளியே ஒரு பயலையும் காணோம். என்னடா? அமைதியா வாடா. பெண் சிங்கம் டேய், தண்ணி அடிச்சா அனுபவிக்கணும்டா. என்ன ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்க? காட்டு. கொஞ்ச நேரம் சைலண்டா வாடா. என்னடா நியூஸ் பாக்குறியா? என்ன நியூஸ் பாக்குற? ஏண்டா நியூஸ் பாக்குற நேரமாடா இது? டேய் நீயே என்ன நியூஸ்னு பாரு. மிருக கண்காட்சி பூங்காவில் இருந்து பெண் சிங்கம் ஒன்று தப்பித்துள்ளது. 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக எல்லா சேனல்லையும் இதுதான்டா ஹாட் டாபிக். ஒருவேளை உண்மையா இருக்குமோ மச்சான்? நிஜமாவே சிங்கம் தப்பிச்சிருச்சு போலடா. அதான் ரோட்ல ஒரு பையிலையும் காணுமோ? பயத்துல போதையே இறங்கிடுச்சு. இன்னொரு கட்டிங் போட்டே ஆகணும்டா. வா பாருக்கே போலாம். ஏய் எங்க போற? பார் அப்பவே சாத்திட்டாங்க. எனக்கு ஒரு கட்டிங் வேணும்டா. பயப்படாத மச்சான், குடிகாரனுங்களை பார்த்தா அதுக்கு குழந்தை மாதிரி தெரியுமா. நம்மளையெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுடா. என்னது ஒண்ணும் பண்ணாதா? டேய் நாம மட்டும் அதுகிட்ட சிக்கணும், தலைய கவ்விட்டு போயிடும்டா. வாடா போயிடலாம். என்னது கவ்வுமா? கவ்வும் என் முன்னாடி மட்டும் அது வரட்டும்டா. இங்க ஒரே மிதி அப்படியே 10 குட்டிக்காரனை போட்டு அதோ அங்க போய் விழுந்துரும், தெரியும்ல? என்ன மச்சான் பயமுறுத்துறியா? என் முன்னாடி 10 சிங்கம் வந்து நின்னாலும் நான் அப்படியே நிப்பேன்டா. சிங்கம் மாதிரி உருமுற. டேய் நான் எங்கடா உருமுன? டேய் நிஜமாவே ஏதோ உருமுன சத்தம் கேட்டுச்சுடா. என்னடா சத்தம் மட்டும் வருது? டேய் உருமுனது சிங்கமா கூட இருக்கலாம். வாடா ஓடிடலாம். டேய் அது என்னடா தூரத்துல? டேய் எதடா போட்டோ எடுத்துட்டு இருக்க? டேய் அங்க ஏதோ அசைற மாதிரி இருக்கே, அது என்னடா? ஒன்னும் பார்த்தா தெரியலையே. டேய் ரோட்டை கிராஸ் பண்ணது என்னடா அது? டேய் அது சிங்கம் தான்டா. ஓட ரெடி ஆயிருடா. டேய் உனக்கே ஓவரா இல்ல? சிங்கத்தை விட வேகமா ஓடி தப்பிச்சிருவியா? சிங்கத்தை விட வேகமா ஓட முடியாது. அப்புறம் எதுக்குடா இந்த பில்டப்? ஆனா உன்னை விட நான் வேகமா ஓடிடுவேன். மாட்டினா சிங்கத்துக்கிட்ட நீ தான் மாட்டுவ. நான் ஓடி. டேய் ஏய் கோகிலா, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை என்ன பண்றீங்க? ஏய் கோகிலா, இங்க பாருங்க. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய் கோகிலா, கனகா சொன்ன மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டா போல. இன்னைக்கு இவ பைத்தியமாக போறது உறுதிதான். ஏய் கோகிலா கொடுங்க. என்ன சொல்லுங்க? அம்மா கோகிலா
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆ? சும்மா இருங்க. என்னாச்சு? எங்க போச்சு? அந்த குழவி. சொன்னா பார்த்து. அம்மா எங்க? என்னாச்சு இங்க பாருங்க கோகிலா. என்ன பாக்குற? ஷ்.